ஹேவ் கான்ஷியஸ் சாவரனிட்டி ஓவர் யுவர் ஹோல் லைஃப். உங்கள் மனம், உடல், உயிர், உறவுகள், வியாபாரம், தொழில், செல்வ வளம், ஆன்மீக தேடுதலும் ஆன்மீக அனுபூதி, இவை அனைத்தின் மீதும் ஹேவ் அ கம்ப்ளீட் கான்ஷியஸ் சாவரனிட்டி. எப்படி சாமி அடையிறது? அதுக்கு தான் ஒரு படியா சொல்றேன் கேளுங்க. கான்ஷியஸ் சாவரனிட்டினா என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் உடலை நீங்கள் உணர்வோடு இயக்க வேண்டும். நீங்கள் எவ்வாறு இயங்குகின்றீர்கள், எவ்வாறு உங்கள் வாழ்க்கை இருக்கிறது என்பது உங்களுடைய கான்ஷியஸான கட்டுப்பாட்டிற்குள், டெசிஷனுக்குள், முடிவிற்குள் இருக்க வேண்டும். அதுக்கு கான்ஷியஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். அதாவது ஓவரா உடம்பு பெருத்துருச்சு, இல்ல அளவுக்கு மீறி கொலஸ்ட்ரால் வந்துருச்சு, அளவுக்கு மீறி பிபியும் டயபெட்டிஸும் வர விட்டுட்டோம் அப்படின்னா உடனே என்ன பண்றோம், நம்ம அறியாமலேயே இந்த போக்கிற்கு சரண்டர் ஆயிடும். ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, நான் என்னப்பா பண்றது, நான் வேலைக்கு போய் ஆகணும், டைமுக்குலாம் சாப்பிட முடியாது, என் வேலை அந்த மாதிரி வேலை, கிடைக்கிறப்பதான் சாப்பிட முடியும். அப்ப நேச்சுரலா வயிற்றுல பிரச்சனை வரதான் செய்யும், வயிறு வெயிட் போட தான் செய்யும், நான் என்னையா பண்றது? கிடையாது. அட்லீஸ்ட் இந்த காலகட்டம், ஏஐ வந்துட்ட காலகட்டம், நம்முடைய பொருளாதார தேவைகளுக்காக உங்கள் உடல் நலனை விற்க வேண்டிய தேவை இல்லை. எக்ஸ்பர்டைஸும் நாலேஜும் டெமோக்ரட்டைஸ் ஆயிட்ட ஒரு சிவிலைசேஷன் வந்துருச்சுங்கயா. இல்ல சாமி, என் ஒர்க் ஸ்டைல் இந்த மாதிரி பயங்கர ஸ்ட்ரெஸ்டே ஒர்க் ஸ்டைல், அதனால சுகர் வந்துருச்சு, பிபி வந்துருச்சு. இல்லை, அது மாதிரியான ஒர்க் லைஃப் ஸ்டைலு தேவையே இல்லை. ஸ்ட்ரெஸ் லைஃபோட கம்பல்சரி பாகம் கிடையாது. வெற்றிக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் தொடர்பு இல்லை. வெற்றி அடைகிறவங்க எல்லாருமே, சக்சஸ் அடைகிறவங்க எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஸை கோத்ரூ பண்ணி தான் ஆகணுன்ற கட்டாயம் இல்லை. அதெல்லாம் அவுடேட்டடுங்கயா.